பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நம்மோடு கூட இந்த இடைபடுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு களிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில சிறையிருப்பில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் உடைத்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறை கதவுகளையும் ஆண்டவர் உடைத்து, ஆமென், ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவாராக. சிறைச்சாலைக்குள்ளே பவுலும் சீலாவும் இருக்கிறார்கள். கைகளில் கால்களில் விலங்குகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது இந்த பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தரை நடு ராத்திரியில் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில சிறைச்சாலைக்குள்ள இருந்து ஸ்தோத்திரம், இந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி பாடி துதிக்க ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது சிறை கதவுகளை ஆண்டவர் உடைத்து, கைகளில் காலில் கட்டப்பட்ட விலங்குகள் உடைக்கப்பட்டு இந்த பவுலும் சீலா விடுவிக்கப்பட்டு ஹல்லேலூயா சிறையின் வெளியே வந்தார்கள். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறை கதவுகளையும் ஆண்டவர் உடைக்கப் போகிறார். ஆமென். கடன் என்கிற சிறை கதவுகளை ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கப் போகிறார். வியாதி என்கிற சிறை கதவுகளை கர்த்தர் உடைக்கப் போகிறார். ஆமென். கஷ்டம், நெருக்கம், துன்பம், துயரம், இப்படிப்பட்ட அநேக காரியத்துகளை நீங்க போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இப்படிப்பட்ட எல்லா சிறை கதவுகளை ஆண்டவர் உடைத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். துக்கத்தோடு கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோடு கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இந்த சிறை கதவுகளை கர்த்தர் உடைப்பார். ஆமென். உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். வேதனைகள் மாறும். இந்த காலை வேளை விசுவாசமாய் இருங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே இந்த காலை வேளை இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா சிறை கதவுகளையும் ஆண்டவர் உடைத்து உங்களை ஆஸ்வதிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எதெல்லாம் சிறை கதவுகளைப் போல இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறை கதவுகளைப் போல இருக்கிற கடன் பாரங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் முறியடித்து என்னை ஆஸ்வதியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறை கதவுகளையும் கர்த்தர் உடைத்து உங்களை ஆஸ்வதித்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். எனவே இந்த காலை வேளையிலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். அவர் திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டானது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய களிப்பையும் மகிழ்ச்சியும் தருவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. சிறை கதவுகளை உடைப்பீராக. ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆஸ்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. உங்கள் சிறை கதவுகளை உடைத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.